கற்பனை செய்கின்ற நேரம் இது. புரியுதா? அதனால் உன்னை பெற்றவர்கள் வழியில் கொஞ்சம் அன்பு பாசத்தில் இருக்கும். அதில் நீ உன் மனத்தை என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி கொண்டு வரணும், பகைக்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் செல்வம் கொளிக்கக்கூடிய நேரம் என்பது 1 2 3 4 5 6 1 வைகாசி விசாகத்துக்கு முன்னால் உனக்கு பணம் கிடைக்கும். அதில் உன் எண்ணங்கள் நிறைவேறும். வேறு என்னப்பா வேணும்? நான் கருப்பசாமியேன்னு நினச்சிக்கா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். சரக்கு வாங்கி தந்து ஒரு வரத்தை பெறுதனி நடக்கும். சந்தோஷமாக இருக்கும். மனதை சிதற விடாமல் இரு. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு முழுமையான ஏற்பு திறனும் முழு திருப்தியும் இல்லை. புரிந்து கொள்ளணும். அதற்கு அவன் சொன்ன வார்த்தையோ அவங்க மனம் பக்குவப்படுறது வரை நான் பொறுத்திருக்க தயார் அப்படின்னு இவளை சமாதானப்படுத்துகிறான். என் வீட்லேயும் அப்படித்தான் இருக்குது, அதனால் இவங்க ரெண்டும் பக்குவப்படுறத வரை நானும் பொறுத்துக்கிடுதேன். அப்படி இல்லைன்னா நீ என்னைய எப்படி கல்யாணம் முடிப்புங்கிற விவரத்தை சொல்லு. நான் எங்கள் அப்பாவை மீறி நடத்த மாட்டேன் அப்படின்னு அவனுடைய வார்த்தை. இவன் உன் மனதில் உறுதி இல்லை அப்படிங்கிற குழப்பமான சிந்தனை உன் பிள்ளையினுடைய எண்ணத்துக்குள்ள. இந்த எண்ணம் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவனை இனி நம்பக்கூடாதுங்கிற உணர்வு 25% உள்ளத்துக்குள்ளே வந்தாச்சு. மெல்ல 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 அது 60% ஆகும் பொழுது இனி வேண்டாம்ங்கிற ஒரு முடிவை உருவாக்கி உங்கள் பிள்ளைய உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிடுவேன். செல்வ சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வீர்கள். கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு மகா கணபதி ஆதியே அந்த மேருள் பெரும் ஜோதியே வெற்றியடைந்து வருவாய் மகளே. என்னைக்கு மங்களமாக உங்களை காண்பேன். வாழ்க. நடந்தாச்சு, அமைதியாக இருங்க. எல்லாம் நடக்கும், நல்லவே நடக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் உனக்கு திண்டுக்கல்லா போய் உள்ள கிளவுக்கர் ஆனந்தம் விளையாடும் வீடு. பழனியா திண்டுக்கல்லா? திண்டுக்கல்லாம் வரக்கூடாது. அப்போ கால் வந்துட்டு வரலாம். பழனி என்று அழைப்போம். நண்டுக்கல்லும் திண்டுக்கல்லும். நிலவை பார்த்து வானம் சொன்னது. பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, நீலகண்டரின் மனைவி சொன்னது. நீலகண்டரின் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. கால் ஒன்றலாம். வரலாம். அப்படியா? என்னப்பா பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு? ஒரு பையன் சென்னையில் இருக்கான், மற்ற ஒன்று வெளிநாட்டில் துபாயில் ஒன்று. சரி, இப்போ என்ன வேணும்? கொஞ்சம் பணம் வரணும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்குமா? பணத்தை வாங்கி தரேன். அந்த துபாயில் இருக்கானே பையன், அவன்கிட்ட எதுவும் பேசுனியாப்பா நீ? ஏன் பேசலை? அக்கா பையன் கொஞ்சம் வீட்டில் மனஸ்தாபம். யாருடைய அக்கா பையன்? கூட பண்ண. அவனை மனம் குழப்பி வச்சுருக்காங்களா உன் பையனை? என் பையனுக்கு. என் பையன் சென்னையில். சரி, மகளை கொடுத்தவனோட அக்கா பையனுக்கு தான் மகள், மூத்த மகள். உன் பொண்ணை அக்கா பையனுக்கு கொடுத்துருக்க. இப்போ உறவு எப்படி இருக்கு? உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்குது, ஆனால் அக்கா கிட்ட உறவு. நான் ஒரு பாட்டு பாடினேன், உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது, அது மாந்திரிகம் சம்மந்தமான குறையில் இருக்குது. உங்ககிட்ட இருந்து எனக்கு லட்சமாக பணம் வேணும்டா, அப்படி இல்லைன்னா நீ இருந்தாலும் சரி போனாலும் சரிடா, அப்படி ஒரு முடிவு அங்கே இருக்குது. புரியுதா? கால் வந்துட்டு
அந்த பிள்ளைங்களுடைய உள் மனது மலர்ச்சி அடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. புரியுதாப்பா? ஆவணி மாதத்துக்குள்பட மனப்பக்குவம் அடைந்து குடும்ப உறவுகள் ஒட்டி வரும். நீ இழந்திருக்கிற பணம் 2.25 மாதத்தில் உன்னை வந்து அடையும். காவல் நிலையத்துக்கு போகணுமா? கருப்பசாமியுடைய அருளால் நானே வாங்கி தரேன். இந்த அப்படி பல கோடின்னு சொல்கிறாங்க ஐயா. அது என்னப்பா? பல கோடியாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாருக்கு பணம் கொடுத்தியோ அந்த பணம் தான் வரும். கற்பனையில் 500 கோடி வரும், 1000 கோடி வரும்னு நினைத்தால் வரவே செய்யாது. பேங்கில் உங்கள் பேர் இருக்குது, லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது, அவர் இருக்கார், இதில் இவர் இருக்கார், பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கற்பனை பண்ணி உன் உள்ளத்தை குழப்பிட்டாங்கப்பா. நீ எவ்வளவு கொடுத்தியோ அந்த பணத்தை வாங்கித்தாரேன். ஆனால் கற்பனை பண்ண கோடி வராது. அது வெறும் பொய். சட்டப்படி மாபெரும் குற்றம். எல்லாரையும் ஏமாற்றிட்டாங்க. ஏமாந்தவங்களாம் கற்பனை பண்ணி கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு திருநாமம் போட்டு உட்கார்ந்துருக்கான். நீயும் அதில் ஒருத்தன். கால் வந்துட்டு வா. ஆர்பியில் பணம் வரும் என்பது சுத்த பொய். அது வரவே செய்யாது. அதனால் சிற்சில பலன்களை ஒவ்வொருத்தங்கிட்ட வசூல் பண்ணி வச்சுருக்கிறவன் தப்பிக்கிறதுக்கு நாளைக்கு வந்துடும், நாளை கழித்து வரும்னு பொய் சொல்கிறான். அது கமிஷனர் வர டிஜிபி வர போயிருக்கு. அவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. புரியுதா? அதனால் ஆர்பி என்பது பொய். நீ இழந்த பணத்தை வாங்கி தரேன் போ. கர்பசாமிக்கு வீண் கற்பனை செய்ய வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். இது எனக்கு தேவை. இல்லை, இது உங்கள் ஆசீர்வாதம். புண்ணியமே. செஸ் டோர்னமெண்ட் ஒன்று நடக்கும். இதெல்லாம் இந்த உலகத்தில் உயர்ந்த சேவை. புண்ணியமாக நடக்கும், வெற்றியும் கிடைக்கும், ஆனந்தமும் பிறவாய். அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு வருது. உனக்கு திண்டுக்கலா? ஸ்கூல் எங்கே இருக்குது? உங்கள் வீடு பக்கமா? உங்கள் தெருவில் இருக்கோ? தெருவில் என்ன ஸ்கூல் இருக்குது? கால் வந்துடுவா. நீந்தான் குறிக்குடையவன் நீந்தானான்னு கேட்கத்தான் கன்ஃபார்ம் பண்ணேன். கேட்டே ஒன்றுமே வேண்டாம். யார் இது? வாங்க, பக்கத்தில் வாங்க. அண்ணன் பெரியவர் பக்கத்தில் வரோம். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலும் அமைச்சு தரேன்ப்பா. மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராது, காப்பாற்றி தரேன். கவலைப்பட வேண்டாம். ஆமாம். சரி. கோயிலுக்கு போய் அன்னதானம் சாப்பிட்டு போனதுக்கு கால் வந்துட்டு வாங்க. நீ நின்றுக்கா பேர். டே, நீ ஒரு படித்தவனை. எத்தனை படிச்சிருக்கடா? நல்லா படிச்சிருக்கியாடா? 5 வருஷம் படிச்சியா? அதில் நோயுற்று தளராமல் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன். இவனுக்கு வருமானத்துக்கு வழியை வகுத்து தரேன். இருக்கிற கடனை தீர்த்து தந்துடுறேன். வேற என்ன வேணும்? குடும்பம் ஒன்று சேரும், வெற்றியாக இருக்கலாம். வந்து சேருவாங்க. தம்பி, மனதை கொஞ்சம் திருத்து, நல்லாயிருவேன். வெற்றி உண்டு. கிடைக்கும் அக்கா. கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. சொந்த ஊரில் இரு, வேற எங்கேயும் போகாத. செட் ஆகாது. போ. இல்லை, வீட்டில், சொந்த வீட்டில். ஓகே, உட்காரலாம். போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு கோபின்னு சொல்லுது. கோபி குரல் கேட்டது. கோபி செட்டிப்பாளையம். அதான கோபிங்கிறது? அதானப்பா. கால் வந்துட்டு வா தம்பி. யாரெல்லாம் வந்தியே? காது கொடுத்து கேட்டேன். என்னடா வேணும் உனக்கு? குலதெய்வம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? படைக்கலாமா? அதனால் என்னடா? கால் விட்டு வா. குழந்தை பற்றி யாரும் கேட்டு வந்தீங்களா? நீங்கள் தானா? பாட்டு பண்ணனே. காது கொடுத்து கேட்டேன். வாப்பா. என்னடா செய்யணும் உனக்கு சாமிக்கு? இப்போ சொன்னால் வருத்தப்படுவியாடா தம்பி? வருத்தப்பட்டு தான் ஆகணும். நீ அந்த கோயில் பக்கம் போகக்கூடாது. போனால் பெரிய பிரச்சனை வரும். உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. போகாத. கால் வந்துட்டு வா. அதுக்கு மேலே என்கிட்ட கேட்காத. உண்மையை தானே சொல்லணும்.
என்னடா ஓ இந்தா 6 மாதத்துக்கு பிறகு தானாக அழைப்பார்கள். இணைப்பே நான், உயர்வாய் நீ. ஓ இந்தா பணம். கண்ணு பணத்து மேலே வந்துச்சுல, வந்துச்சா வரலையா? இந்த அப்படி வச்சுக்கா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புண்ணியம் அடையட்டும் எல்லாரும், சந்தோஷமா இருங்க. கர்பதாமிக்கு குழந்தை கேட்டு வந்தவர்கள். உன் பேர் என்னம்மா? மோகனப்பிரியா. அருமையான பேர்மா. கால் வந்துட்டு வாச்சலும். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள், உள்ள கோவிலிலே உறைந்திருப்பாள். கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே. வாணி சரஸ்வதி மாதவி பாதவி பாகதீஸ்வரி மாலினி. நீ படித்த படிப்பின்படி, அனுபவ படிப்பில் இந்த சூழ்நிலை இருந்தால், ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஆராய்ச்சி உன் உள்ளத்துக்குள்ள அடிக்கடி வருதா? கடவுள் கொடுக்குற பிள்ளைய நீ ஏன்டா ஆராய்ச்சி பண்ணுற? உன் மனத்தை முதல்ல என் பக்கம் சரணாகதியாக கொண்டு வா. காலில் வந்துட்டு வா. அம்மா, மருத்துவ செக்டெல்லாம் பண்ணிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அப்படியா? வா. அதை பற்றி நீ என்னடா ஆராய்ச்சி பண்ண? பக்கத்தில் வா. இந்த அழுதவங்களே எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் பக்கத்தில் வா. ஏம்மா, ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். என்ன தொழில் பார்க்க? ஆசிரியர். டியூஷனை வச்சோன்னா ஃபீஸை கூட்டுவேன். என்ன, அது ஓன் தொழில். பொறுத்துக்கா, விஷயம் தானே சொல்கிறேன். ஒவ்வொரு தொழிலையும் தன்னுடைய லாபத்துக்காக ஒவ்வொரு வார்த்தைகளை மனிதன் வந்து போடுறது உலக இயற்கை. உண்மையா கேட்டாத தொழில் தர்மம் அப்படிம்பான். எனக்கு பணம் வேணும். உன்னை என்ன சொன்னால் மனம் குழம்புவேன், அந்த குழப்பத்துக்கு ரிலீஃப் தேடுவேன். அப்போ என் சொல்ல நீ கேட்பையா கேட்க மாட்டியா? அதுதான் விஷயம். புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு கர்பசாமியுடைய சக்தியால் ஆம்பளை பையன் பிறப்பான். புரியா? கலைஞானின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கலைஞானி. கர்பசாமி ஆகிட்டு தான் நான் முதல்ல சரஸ்வதி அம்மாவை பாடுறேன்னா பாடலையா? புரியுதா? கலைஞானி அப்படின்னு வைக்கணும். பொம்பளை பிள்ளை பிறந்தால் கலைவாணின்னு வைப்பாங்க. ஆம்பளை பையன்தான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கலைஞானின்னு வை. கால் வந்துட்டு வா. எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். புரியுதா? சாதாரண பாட்டுன்னு நினைக்காத. மனக்கதவை திறந்து விடு. உன்னுடைய உள்மனதில் பரந்த மனமாக இரு. வருத்தப்படுற குணத்திலிருந்து விடுதலையாகு. பரிபூர்ணமாக என்னை தியானம் செய். இதிலிருந்து 97ஆவது நாள் உன்னுடைய கற்பத்தில் ஜனனம் உண்டாகும். அதில் கலைஞானி என்னும் கர்பசாமியாக வந்து பிறப்பான். வெற்றி உண்டு. கர்பசாமிக்கு இந்த தம்பி ஆனந்தமா இரு. அதே திண்டுக்கல் பகுதி தொழில் கடன் சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க. என்ன தொழிலுமா? என்ன தொழில் சம்மந்தமாக யார் கேட்டு வந்தா? கடன்கள் சம்மந்தமாக யார் கேட்டு வந்தது? என்னது? கோபி. கால் வந்துட்டு வந்தான். ஏய் 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 ஏய், மாரியம்மா கோயில் எங்கம்மா இருக்கு? பக்கத்தில் ஒரு கடை இருக்கு. அது என்ன கடைம்மா? எண்ணெய் விற்கிற இடம் இருக்கு. அது எங்கே இருக்குமா? எண்ணெய் கடை. எண்ணெய் கடை. ஆயிலெல்லாம் தொங்க போட்டிருக்காங்களே, அது என்ன கடை? பெட்டி கடையா? பக்கத்தில் எண்ணெய் வியாபாரம் இருக்க, கடலை வியாபாரம்லாம் இருக்க. கால் வந்துட்டு வா. இருக்கா? போயிட்டு வா. ஊடால போனேன், முனியாண்டி வாரான், சடை பிரித்து போட்டிருக்கான். கேட்டு பார்ப்போம். மகாசக்தியா நீ?
வா, என்ன வேணும் உனக்கு? கையை கொடு. தாத்தாவை கருப்பசாமியை தாத்தாவா நினச்சிக்கா, கண்ணை முடிக்கா. அறிவான கடன் தான் பெற்றிருக்கிய, முட்டாள்தனமாக கடன் பெறவில்லை. நகை நெட்டுகளெல்லாம் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள். ஆண்மகனுடைய உழைப்பால் பெரும் லாபமோ பெரிய மகிழ்ச்சியோ கிடைக்கல. அதனால் தன்னந்தனியாக இருந்து கண்ணீர் ஒடிக்கின்ற விஷயம் நடக்கிறது. இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி கடனை தீர்த்தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. என்ன நான் வரேனா? அங்கேருந்து 12 கிலோமீட்டருக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கலாம்ல? எந்த பகுதி அது? கருப்பராயனா கருப்பசாமியா? கருப்பராயன் தான் கருப்பசாமி. இந்த கனியை உன்னுடைய வீட்டில் வச்சுக்கா. நிறைந்த பணம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், உன் கடனை தீர்த்து தாரேன். இந்தா மகளே, பக்கத்தில் வா. நல்லா புண்ணியப்படுவாய், நலமடைவாய், நாயகமாக இருப்பாய். கால் வந்துட்டான். கோவி வாடா, காவி கால் வந்துட்டு வாடா தம்பி. ஐயா நல்லா இருக்கியா? இந்த ஊர் உனக்கு? ஆ, 3 என்ன ஒரு உன் வீட்டு பக்கம் வாட்டர் டேங்க் இருக்கா? ஆ, நீ தான் முன்னால வா. நூறு கால் வந்துட்டு வா. ஏய் இதுக்கு என்னடா பஞ்சாயத்தெல்லாம் பேசுவியா? சரி, கொஞ்ச நேரம் என்னை வாய மூடி இருக்க சொல்லுதியோ? உன்னையும் வாய மூடி தான் இருக்க சொல்லுச்சு. இங்கே இல்லை, ஊருக்குள்ள. காலில் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? ஆ, உன் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்கடா. ஊடால ஒருத்தனை கொண்டு வந்து உன் இடத்த நான் விற்று தந்துருந்தேன். கவலைப்படாத. 3 பேர் விலை வித்தியாசமாக வச்சுட்டான். உண்மையா? அதனால் நல்ல விலை கொண்டு நாயை விற்பது போல் இடத்த விற்று தரேன். இப்போ செட் ஆகாது. முதல்ல இதை விற்றுட்டு என்னைய பார்க்கவா, ஒரு விஷயத்தை நான் முடிச்சு தரேன். சரிண்ணா? என்ன நல்லா இருக்கு. அப்புறம் ஒன்று கேட்பேன், இந்த வேட்டை எதுக்குடா அப்படிச்சிருக்கேன்? மனமரியாதை காக்கிறதுக்கு தான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அதுக்கு வேறு வேட்டி கொடுத்த வேண்டியதானே? காய் வேட்டியாக கொடுத்துனேன் சொல்லு. ஏன் பணம் தரணுமா? உண்மையை சொல்லு. ஏன் கொடுத்துருக்க? பிடிச்சிருக்கு. இந்த வேட்டி கட்டினா என்னமெல்லாம் செய்யணும், என்னமெல்லாம் செய்யக்கூடாது. எந்த கோயிலுக்கு பூசாரியாக இருக்க? வேறு என்னமெல்லாம் செய்வ நீ? இந்தா நல்லாரு. வெற்றி அடைந்து என்னை பார்க்கவா. ஓ, கால் வந்துட்டாடா தம்பி. உனக்கு மட்டும் ஒரே உத்தரவு, அவன் கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லிடுது. கால் வந்துட்டு வா. காசு பணம் தந்தாச்சு, சந்தோஷமா இரு. பொண்டாட்டிய என் பொண்டாட்டிய. ஆ, என்னடா வேணும்? யாருக்கெல்லாம்? உன் பொண்டாட்டிக்கும் கால் வந்துட்டு. அதான் பொண்டாட்டிய கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன், தப்பான காதல் கனிந்து வர கனவு கண்டேன், தப்பான காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன். பாட்டு நல்லா இருக்காடா. சிவகங்கை சீமையில் எஸ்எஸ்ஆர் நடிச்ச படம். அப்படிதானே? பாட்டு நல்லா இருக்கா? எதுவும் பொருத்தம் இருக்கா? இருக்கா? பொருத்தம் இருக்காடா? இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. வா. உன் குடும்பத்துக்கு இடைஞ்சலாக யாரோ வந்திருக்கிறாங்கன்னு உன் உள்ளத்தில் ஒரு மனக்குழப்பம் இருக்குது. அதிலிருந்து மாற்றி என் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரணும், அந்த மனசை மாற்றி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். அதான் தப்பான காதல் கனிந்து வர கனவு கண்டேன்னு நான் பாடுறேன். இப்போ நீ புரிஞ்சிருப்பிய. மாற்றி தந்துடுவேன், தைரியமாக இரு. வேறு என்ன வேணும்? வா.
அப்பாவும் இறந்துட்டாங்க. அதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த பிரச்சனையை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், வருமானத்தை உருவாக்கி தரேன். ஒரு பெருந்தெய்வம் உனக்கு துணை கொடுக்கும். வா, நல்லா இருப்பான். மெல்ல எழுந்துச்சு போ. கர்பதாமிக்கு கோம்பை தூசி பெக்கம் கூட உடம்புல உயிர் பயம் வருமோன்னு ஒரு சின்ன எண்ணம் உள்ளத்துல. கால் வந்துட்டு வாமா. இன்னொரு தரம். மகனே கணநீதியே. ஒரு கேள்வி கேட்கணுமே, யாருன்னு பார்ப்போம். பெருமாள் கோயில் எங்கேயாவது இருக்கா? எங்கே இருக்கு? உங்கள் பக்கம் தானே அது? சங்கு சக்கரம் தனித்து வாழ்தண்டு எல்லாம் என் கண்களுக்கு தெரிந்தது. அதனால தான் கேட்டேன். ஏற்கனவே 3.25 ஆண்டுகளாக உடல்நிலையில் பல பாதிப்புகள், மனவேதனைகள். இதில் எதுவும் மாய மந்திரங்கள் நடந்துதா, எனக்கு இப்படி நடக்குதா, அல்லது இயற்கையாகவே இருக்குதா? இது ஏன் நடக்கு கருப்பசாமி? அடுத்து எந்த ஆபத்து வராமல் என்னை காப்பாற்றணும். பண விஷயமாக நிறைய இடத்துல நான் மாட்டிக்கிட்டேனே, அதுக்கு எனக்கு ஒரு வழியும் கொடுக்கணும்னு நீ கேட்கியா? கால் வந்துட்டு வெள்ளி நிலா முத்தத்திலே உன் உடல்நிலைக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நான் காப்பாற்றி தரேன். அங்கம் பழுதுபடாமல் காக்கிறேன். அந்த நிலைகளுக்கு ஒரு உள்ளத்துக்குள்ளே இருந்து உடல்ல இருந்து ஒரு வகையான உணர்வு சக்தி தான் அதுக்கு காரணம். நோய் இல்லை. அதை நான் தணித்து தரேன். தணிந்துடும். புரியுதா? உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். ஒரு பிள்ளையை பற்றி மனம் குழம்புதியே, என்ன செய்யணும் சொல்லு. கால் வந்துட்டு வா. வந்துருமா? வந்துடும். சரி, வா மகளே, ஓடியா. அந்த பணி கிடைக்கும். உன் குடும்பம் தலைக்கும். தலை தூக்கி வாழ்வாய். என்னாலும் உயர்ந்திருப்பாய். இந்த தீர்த்துட்டேன் போ. நல்லா இருக்கு. கர்பதாமிக்கு என் மகனின் வாழ்க்கையை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தது யாரு? சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். என்னம்மா மகனுக்கு செய்யணும்? என்னம்மா இப்போ ஐயா என்ன செய்தாங்களா? அப்படி பொறுமையாக இருக்கா? கொஞ்சம் கண்ணை முடிக்காக்கா, நான் பார்க்குறேன். திறந்துக்கா கண்ணை. தேவையில்லாத பொய் நிறைய, அவசியமில்லாத மோதல்கள் நிறைய. புரியுதா? இவனுடைய பழக்க வழக்கத்தில் தப்பு, ஒழுங்கீனமான பழக்கம் 2 பக்கமும் இருக்குது. அதை திருத்தி வெட்டியாக்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டுவா. அடுத்து வரும்பொழுது ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. ஏன்னு தெரியுதா? ஏன் மகளே? ஏன் அவன் குடிக்காமல் இருக்கணும்னா இதை கொண்டு வந்துச்சேன். கர்பசாமிக்கு ஓடு. நல்லா. கர்பசாமி, என் உடல்நிலையில் ஒரு சில பாதிப்பு இருக்கு, அதை சரியாக்கி தரணும். கோயிலுக்கு போக வேணும், குழந்தை வரணும் உனக்கு வேணும். உடல்நிலையை சரியாக்கி வாத நீரை நிறுத்திடுறேன். வேற என்ன வேணும்? என்னப்பா பாட்டு பாடின? கோயிலுக்கு போக வேணும். என்ன பாட்டு பாடின? கோயிலுக்கு போக வேணும், குழந்தை வரும், தனக்கு வேணும், ஆம்பளை பையன் உனக்கு பிறக்கணும்.
9 மாத கால அவகாசம் இருக்கு. கால் வந்துட்டு வா. கர்பதாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேறனடா. ஆம்பளை பையன் பிறப்பான், வேலவன் அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? வேலவன். இந்தா பெரிய 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 சூப்பர் மார்க்கெட் வச்சுருவான். நல்லா இருக்கு. நோயை தீர்த்து தரேன். சந்தோஷமா இருப்பா. வாக்கா, கால் வந்துட்டு வாக்கா. நல்லா இருக்கா? என்ன வேணும்? யாருக்கு? யார் உன் பொண்ணு? ம், ஒரு பாட்டு டியூன் போட்டனே. தனனா நென்னல் நன்னே தனனனல் நனனனனன. இது என்ன டியூன்பா? பொமிலா உறவை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன், இது குழந்தை பாடும் தாலாட்டு. உள்ளத்துக்குள்ள வேற ஒரு நினைவு கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றி நெறியான வாழ்வை தேடுகிறேன். ஆனால் இவ உள்ளத்தில் அப்படி இருக்கு, எதிர்பார்ட்டி உள்ளத்தில் அப்படி இல்லை. புரிகிறதா? காப்பாற்றிடலாம் போ. கால் வந்துட்டு வா. என்ன நீ வந்து நிற்க? எந்த ஊர் உனக்கு? அங்கேயே நிலுப்பேது, எனக்கு காது இருக்கும். பாப்பா அழுதாளா? அங்கே போய் அந்த கடை பக்கத்தில் நிற்பாட்டு ஆட மாட்டான். ஆமாம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா மகளே, ஆனந்தமாக திருமண வாழ்வை நடத்தி தரேன், குழப்பம் இல்லாமல் ஆக்கி தரேன் போ. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வாமா. உனக்கு பணம் மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்கு. வச்சுக்கா, நல்லா இரு. போயிட்டு வா. தேன் பொத்தை கால் வந்துட்டு வாடா. அத்தானு நான் தானே. உன்னை அத்தாம்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காளாடா? இருக்காளா? கால் வந்துட்டு வா. எல்லாமே சூடாத்தான் இருக்கு. உங்கள் அண்ணன் தான் முண்டிக்கிட்டு வாரான், அந்த பெயரை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பணியவும் உன் நிம்மதியவும் தடை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த தடை என்னிலிருந்து நீக்கிட்டேன். இன்னிலிருந்து 18 நாளையில் வேலைக்கு வேண்டிய முயற்சிகள் வெற்றி அடையும். புதிய வேலைகள் அமைவாய், நிறைந்த சம்பளம் பெறுவாய். நல்லா இருக்கு. பிள்ளைங்க என்ன வயசு? என்ன பிள்ளை? ஒரு பாட்டு பாடின உங்கள் காதில் விழுந்துச்சா? என்ன விழுந்துச்சு? அலைப்பாயுதே மனம் ஏங்குதே ஆசை அவன் காதலிலே. மலேசியா வாசவன் பாடின பாட்டு இப்போ புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? காரணம் நான் கேட்பேன். உன் பையனை நான் திருத்தி தரணும். ஆனால் அவன் எடுத்த முடிவு அப்பனும் வேண்டாம் ஆத்தாலும் வேண்டாம், என் இஷ்டத்துக்கு எங்கேயும் போய் வாழ்வேன். எனக்கு எப்படி சாதிக்கணும்னு தெரியும், என் உரிமைகளை எப்படி வாங்கணும்னு தெரியும். அப்படிங்கிறத மனத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு மன குழப்பமான நிலைகள்லையும் தந்திரமான வழிகள்லையும் அவன் நடந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான ஒரு மன வருத்தம் வரும், அதையும் மாற்றி தந்துடுறேன். கடன்களையும் தீர்த்து தாரேன். பக்கத்தில் வா. உன் பிள்ளை உன்னை விட்டு ஒரு பக்கம் போகாது, ஜெயிக்கா. சந்தோஷமா இருந்தேன். அதே கள்ளக்குறிச்சி எல்லை பணத்தை இழந்து மனவேதனை அடைந்த மக்கள் யாருப்பா? வாங்க.